காட்டு மாதா அல்லது வயல் மாதா என நம்மவர்களால் அழைக்கப்படுகின்ற நோத்ரடம் டு ஃப்ரான்ஸ் ரெine de la paix என்ற தேவாலயத்தின் வரலாற்றை நாம் பார்க்கப் போகின்றோம். அதற்கு முன்னர் ஒரு கேள்வி. ஏன் இந்த தேவாலயத்தை காட்டு மாதா என்றும் வயல் மாதா என்றும் அழைக்கிறார்கள் என்ற கேள்வி வந்தது. அதற்கான விடையை அளித்துவிட்டு வரலாற்றுக்குள் நுழையலாம். இந்த தேவாலயம் அமைந்த பகுதி காடுகள் போன்று தோற்றமளிப்பதால் நம்மவர்கள் காட்டு மாதா என்றும், இந்த தேவாலயத்தை சுற்றியுள்ள பகுதி வயல்வெளிகள் நிறைந்து காணப்படுவதால் வயல் மாதா என்றும் நம்மவர்களால் அழைக்கப்படுகிறார்கள். சாதாரணமாக இந்த தேவாலயத்துக்கும் இந்த பெயருக்கும் எந்த தொடர்புகளும் இல்லை. இந்த மரியன்னை தேவாலயத்தின் வரலாறு லூர்துபதியின் வரலாறு போல விண்ணில் இருந்து அன்னை மரியாள் மண்ணில் வந்த வரலாறு இல்லை. மாறாக மண்ணில் உருவாகி விண்ணை முட்ட உயர நினைத்து மண்ணில் ஒரு குலைந்து உடைந்து போய் மீண்டும் விண்ணை முட்டும் மரியாளின் திருச்சிறுபத்தின் வரலாறு. இந்த வரலாறு பிறக்க அன்னை மரியாள் ஒருவரின் விரலை பிடித்து வழிநடத்தினாளோ என எண்ணத் தோன்றுகிறது இந்த வரலாற்றில். பூமி பெண் பச்சை குத்தி கொண்ட பரந்த பச்சை வயல் வெளிகள், முகில்கள் இளைப்பாறிச் செல்லும் மரங்கள், பழங்களை பருவம் தவறாது பரிசளிக்கும் தோட்டங்கள், மண்ணோடு இரகசியம் பேசும் பற்றைகள். இதுதான் பிரான்ஸ் தேசத்தின் ஒரு மூலையில் இருக்கின்ற பியே-en-ஃப்ரான்ஸ் என்ற சிறு கிராமத்தில் ஒரு மூலையில் அமைந்திருக்கிறது. நாங்கள் இதனைத்தான் காட்டு மாதா என அழைத்து வழிபட்டு வருகிறார்கள் பக்தர்கள். 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலம் அமிசனிட் என்ற சபையைச் சேர்ந்த துறவிகள் ஜெருசலேம் நகரில் சென்ட்re de Notre-Dame de France என்னும் மையம் ஒன்றை அமைத்திருந்தார்கள். அந்த மையத்தின் கோபுரத்தில் ஒரு மாதாவின் சிலை ஒன்றை அவர்கள் நிறுவினார்கள். அந்த சிலையானது உலகில் வேறு எங்கும் இல்லாத தோற்றத்தில் மாதாவின் தோள் பகுதியில் குழந்தை இயேசுவை தூக்கி வைத்து அகில உலகையும் பாதுகாப்பது போன்று அமைய பெற்றிருந்தது. அல்லது உலக மக்களுக்கெல்லாம் ஆசீர் வழங்குவது போன்று அந்த தோற்றம் அமைக்கப்பட்டது. இந்த சிலை சிற்பம் வடிவமைக்கப்பட்ட தோற்றம் சிற்பங்கள் செதுக்கும் ரோஜர் டு வில்லியே என்னும் சிற்பியை மிகவும் கவர்ந்தது. அந்த தோற்றம் அவரின் மூளைக்குள் முகாமிட்டு தங்கியது. அதேபோல் ஒரு சிலையை செதுக்கிவிட வேண்டுமென அவரின் கை ரேகைகள் கையை அரித்தது. காலம் கூடி வரும் வரை காத்திருந்தார் ரோஜர் டு வில்லியே. 1937ஆம் ஆண்டு பாரிஸ் நகரில் நடக்க இருந்த எக்ஸ்போசிஷன் யூனிவர்சல் டு பாரி, பாரிஸின் உலக கண்காட்சி, அவர் விழி திறந்து கண்ட கனவை வழி திறக்க வைத்தது. இந்த சிலையை பார்வையிட்ட அன்றைய கர்தினால் வெர்வியே பிரான்ஸ் தேசத்தின் மறக்க முடியாத 13ஆம் லூயி மன்னனின் 300வது வருடாந்த நினைவு தினத்தை முன்னிட்டு இந்த சிலையுள்ள கட்டிடத்திற்கு மரியாளின் இல்லம் பவியோன் மரி என பெயரிட்டார். ஒரு ஆண்டு காலம் கடந்த பின்பு, அதாவது 2 நவம்பர் 1938, இந்த சிலையை அழித்துவிட வேண்டுமென்ற கோஷம் எழத் தொடங்கியது. பொதுவாக கண்காட்சிக்கு வைக்கப்பட்ட பொருட்கள் அழிக்கப்பட வேண்டும் என்பது இவர்களுடைய பண்பாடு. இது ஈஃபில் கோபுரத்திற்கும் ஏற்பட்டிருந்ததை நீங்கள் அறியலாம். பின்னாளில் அதுவும் பாதுகாக்கப்பட்டது. இந்த கோஷம் மாதாவின் சிலையை அழித்து விடுமோ என பயந்த கர்தினால் அதனை விரும்பாத பட்சத்திலும், சிலை மறைந்துவிடக் கூடாது எனும் அச்சத்திலும் பிரான்சின் பாதுகாவலியாக முடிசூட்டி ஒளிரும் இந்த சிலையை பாதுகாக்க விரும்பி ஒரு புதிய திட்டத்தை அறிவித்தார். பாரிஸில் அல்லது அதன் சுற்றுப்புறத்தில் ஒரு உயரமான பகுதியில் இந்த மரியாளுக்கு ஒரு தேவாலயம் அமைக்கப்பட வேண்டும் எனவும்,
அது மொம்மாட்டில் இருக்கக்கூடிய திரு இருதய ஆண்டவரின் ஆலயம், அதாவது நம்மவர்களால் ஒயிட் சர்ச் என்று அழைக்கப்படும் உயரத்துக்கு ஈடாக அமைய வேண்டும் எனவும் பேராயர் தனது விருப்பத்தை மேற்கோள் காட்டி இந்த திட்டம் தொடர்பாக மக்களிடம் பண உதவி கோரினார். பேராயர் வெர்தியே இந்த திட்டத்துக்கு நிதியை பெற்றுக்கொள்ள ஒரு சந்தாவை தொடக்கி அமுல்படுத்தினார். நிதி சேகரிக்கப்படும் வரை இந்த சிலையை செதுக்கிய மறைந்த சிற்பி ரோஜர் தி வில்லியே என்னும் சிற்பிக்கு அஞ்சலி செலுத்தும் முகமாகவும் அவரை கௌரவப்படுத்தவும் அவர் பிறந்த இடமான அமியோனில் உள்ள தேவாலயத்தில் இந்த சிலையினை வைப்பதற்கு பேராயர் விருப்பம் கொண்டு அந்த செயல் திட்டத்தை நிறைவேற்றினார். பேராயரின் திட்டம் தளிர்விடத் தொடங்கிய போதே இடி விழுந்தது போல் இரண்டாம் உலகப் போர் துளிர் விட்டது. ஏற்கனவே அழித்து விடுங்கள் என்ற போராட்டம் கழுத்தில் கத்தி வைக்க பிரான்ஸ் தேசத்தை தம்மகப்படுத்திய நாசி படைகள் பிரான்சினுடைய அடையாளங்களை அழித்துவிட வேண்டுமெனும் துடிக்கும் நாசி படைகளின் கோடாரி காலின் கீழ் இறங்கியது. நிதி சேகரிப்பும் முடங்கி போக நடுங்கி போனார் பேராயர். நோத்ரடம் டு பிரான்ஸ் பிரான்சின் பாதுகாவலை சாதனைக்குரியவள். அவள் சோதனைகளை சந்திப்பதை சகித்துக் கொள்ள முடியாத பேராயர் மீண்டும் மற்றொரு திட்டத்தை தீட்டினார். தன் நம்பிக்கைக்குரிய 10 பேருக்கு மட்டும் தெரியப்படுத்தி அவர்களின் கையெழுத்து பெற்று மரியாளின் சிலையை மறைவான இடத்தில் மறைத்து விடுவதே இந்த திட்டம் ஆகியிருந்தது. ஆண்டவரின் தாயும் எங்களைப் போல சொந்த நாட்டுக்குள் அகதியாகி போனாள். 2ஆம் உலகப் போரின் ஆயுத புகை பகலுக்கு இருள் பூசிக்கொண்டு இரட்டிப்பாய் வளர்ந்தது. இந்த போரில் பேராயரும் கையெழுத்திட்ட 10 பேரின் உயிர்களும் உதிர்ந்து போனது. இதனால் உயரத்தில் இருக்க வேண்டிய உருவச்சிலையின் வரலாறு பிரான்சில் உருக்குலைந்து போனது. அவர் இறந்துவிட்டார். இந்த திட்டம் குறித்து யாரும் கவலைப்படவில்லை. அவர் இறந்த பின்பு இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு எவரும் முன்வராததால் கிடப்பில் போடப்பட்டது. இவை நடந்து சில ஆண்டுகளுக்கு பின்னர் ஆங்கில நாட்டவரான ஒரு புகைப்பட கலைஞர் ஒருவர் இந்த சிலையை ஏற்கனவே மேலிருந்து கீழ்நோக்கி புகைப்படம் எடுத்திருந்தார். இந்த சிலையில் வெடிப்புகள் காணப்படுவதாக அவர் 22/4/1982 ஆண்டு இந்த புகைப்படத்தை பிரசுரித்து பிகார்ட் என்ற பத்திரிகைக்கு கட்டுரை ஒன்றை எழுதி வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து அந்த சிலை அமியோன் நகராட்சி மேஹிது அமியோன் அடித்தளத்தில் கிடப்பில் போடப்பட்டது. இவை நடந்து ஒரு சில வருடங்களுக்கு பிற்பாடு நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இந்த வரலாறு அமைய அன்னை மரியாள் ஒருவரின் கையை பிடித்து நடத்தினாளோ என்று எண்ணத் தோன்றும் காட்சிகள் இனி வரப்போகின்றன. 93வது பகுதியான சென்ட் செந்தனியில் வசிக்கின்ற பிரபலமான நொத்தாரிஸ் எட்மண்ட் என்பவர் தனது மனைவியையும் அழைத்து கொண்டு ரோம் நகரில் அமைந்துள்ள மதம் தொடர்பான கட்டிடக்கலை அழகியலை ரசிப்பதற்காக ரோம் நகரம் சென்றிருந்தார். அங்கு கர்தினால் காதின் பிரசங்கத்தின் போது உச்சரித்த வார்த்தைகள், அவருடைய பிரசங்கத்தின் அழகு, இறைவரை பற்றிய அவரது செய்தி இவரின் விசுவாசத்தின் ஆழத்தையும் அழகையும் உண்மையையும் உணர வைத்தது. இதன் மூலம் அவர் விசுவாசத்தை முழுமையாக மாற்றுவதற்கு அந்த கர்தினாலின் உரை அமைந்திருந்தது. ரோமிலிருந்து பிரான்சுக்கு திரும்பி அவர் கடவுள் மீது மிகுந்த தாகம் நிறைந்தவராகவும் கன்னிமரியாள் மீது நிறைந்த பக்தி கொண்டவராகவும் மாறிப் போயிருந்தார். சென்ட் லூயி மரி கிரியோன் என்பவரால் எழுதப்பட்ட மேரியின் ரகசியம் Le Secret de Marie என்னும் நூலையும் மற்றும் ஜேசு மரி என்னும் சபையை ஸ்தாபித்தவரும் அந்த சபையை சார்ந்தவரும் லாக்கோனோ பங்கின் குருவானவரும் மற்றும் மரியாளின் பக்தருமான லமி என்னும் குருவானவர் எழுதிய நூலையும் எட்மண்ட் படித்தார். அதன் பொருட்டு மரியாள் மீது இன்னும் அதிகமான பக்தியினால் அவர் ஈர்க்கப்பட்டார். அத்தோடு மறைந்த குருவான லமி அவர்களின் கல்லறைக்கும் அடிக்கடி சென்று வந்தார். இந்த செயல்கள் மரியாள் மீது அவருக்கு இருந்த பக்தியை மிக மிக அடர்த்தியாக்கியது. இதனால் மரியாளுக்கு நன்றி செலுத்தவும் ஒரு பரிசு அளிக்கவும் அவரின் இதயம் ஏங்கியது. அந்த இயக்கம்
ஒரு 7 மீட்டர் உயரமுள்ள இயேசு பாலகனை தோளில் சுமந்த வண்ணம் உள்ள கன்னிமரியாளின் சிலையை வடிவமைத்து ஒரு உயரமான பீடத்தில் தூரச் செல்லும் விழிகளும் தரிசிக்கும் வண்ணம் வாகனங்கள் செல்லும் நெடுஞ்சாலை ஓரமாக ஸ்தாபிக்க வேண்டும் என்ற கனவில் வந்து நின்றது. தன் கனவு கலைந்துவிடும் கனவாக இல்லாமல் நிலைத்துவிடும் நினைவாக நிறைவேற்ற விரும்பிய எட்மன் பல கட்டிடக் கலைஞர்களையும் பல சிற்பிகளையும் தொடர்பு கொண்டார். இந்த நேரத்தில் நீங்கள் விரும்புவது போல் ஒரு கன்னிமரியாள் சிலை ஏற்கனவே இருக்கிறது எனும் தகவலும், அது 1937 உருவாகி உயரம் தொட துடித்து பின்னர் உருக்குலைந்து போன அதன் வரலாறும் அவரின் செவிகளுக்கு சொல்லப்பட்டது. கர்தினால் வெர்தியின் எண்ணங்களை தன் தோளில் சுமக்க அவரின் ஆன்மா ஆசைப்பட்டது. அந்த ஆசை அவரின் இதயத்தில் இனிப்பு மழையானது. ஆனால் கசப்பு மருந்தில் பூசப்பட்ட இனிப்பு முலாம்போல் இதனை தேடும் பணி பின்னர் கசந்து விடுமோ என அவரின் நெஞ்சம் கசங்கியது. கசங்கிய எண்ணங்கள் கடவுளின் நம்பிக்கையால் வெள்ளம் போல் வழிந்தோடிவிட துள்ளி குதித்தது எட்மன் மனம். தேடும் பணி ஓடும் கடுகதி வேகத்தில் நடந்தது. அமியோன் நகர சபையின் அடித்தளத்தில் போடப்பட்ட மாதா சிலையை கண்டுகொண்டார். ஆனால் பாகம் பாகமாக பிரிக்கப்பட்டு ஒரு மூலையில் குவியலாய் குப்பை போல் கிடந்தது அவரின் கனவு. அமியோன் நகர சபையிடம் அனுமதி எடுத்து அன்னையின் சிலையை அள்ளி எடுத்து பல கரங்கள் கொண்டு கழுவி எடுத்து முழுமையாக்கினார். இந்த திட்டத்திற்கு 25,000 பேர் நிதி உதவியையும் 52,000 பேர் சரீர உதவியையும் புரிந்தார்கள் என்கிறது வரலாறு. பாரிஸில் இருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பியே-ஆன்-ஃப்ரான்ஸ் என்னும் இடத்திற்கு, பியே-ஆன்-ஃப்ரான்ஸ் கிராமத்தில் இருந்து சுமார் 17 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள செந்தனி நகரில் இருக்கும் வரலாற்று சிறப்பு மிக்க செந்தனி பேசிலிக் தேவாலயத்திலிருந்து நடைபயணமாக 15/10/1988 ஆண்டு தேசிய சாலை இலக்கம் 1 அதன் விளிம்பில் 1937 ஆண்டு உருவாக்கப்பட்ட 7 மீட்டர் 4 உயரமான மாதாவின் திருச்சுரூபத்தை 25 மீட்டர் உயரமான பீடத்தில் 7 ஆயர்கள் முன்னிலையில் அன்றைய கர்தினால் லுஸ்திரியே அன்னை மரியாளின் திருச்சுரூபத்திற்கு ஆசீர் வழங்கி திறந்து வைத்தார். அன்றிலிருந்து நோத்ரே-டேம் டு ஃப்ரான்ஸ், ரெய்ன் டு லா பேய், பிரான்சின் அரசி, அமைதியின் ராணியாக இங்கிருந்து வருகிறது இந்த தேவாலயத்தின் வரலாறு. சரியாக கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு பின்னர் கர்தினால் வெர்தியே கண்ட கனவும், சில ஆண்டுகளுக்கு முன்னர் எட்மன் கண்டு வந்த கனவும் அன்றைய நாளில் நிறைவேறியது. அன்னையின் திருப்பாதத்தில் அமைந்திருக்கும் ஒவ்வொரு 1/4 மணி நேரத்துக்கும் அவளின் புகழ் பாடும் 50 மணிகள் கொண்ட அலங்காரம் இந்த திருச்சுரூபம் இங்கே அமைக்கப்பட்ட 15வது ஆண்டின் நிறைவினை கூறும் முகமாக 12 அக்டோபர் 2003 ஆண்டு நிறுவப்பட்டது. இந்த மணிகள் கணனி மூலமாக தங்கள் பாடலை இசைத்து வருகின்றன. இந்த மரியன்னை தேவாலயம் பிரான்ஸ் தேசத்தில் உள்ள மற்ற எந்த ஒரு பிரம்மாண்டமான தேவாலயங்களோ அல்லது சிறிய தேவாலயங்களோ கடைப்பிடிக்காத ஒரு முறையை கடைப்பிடித்து வருகிறது. அதாவது அன்னை மரியாளின் பிள்ளைகள் தாயோடு பேச, தங்களின் கண்ணீரை தாயோடு பகிர்ந்து கொள்ள, கவலைகளைச் சொல்லி தாய்மடியின் சுகம் பெற, நன்மைகள் தரும் தாய்க்கு நன்றி சொல்ல, எப்படி தாய் வீட்டுக்கு ஏது நேர காலம் இல்லையோ அதேபோல் 365 நாட்களும் 24 மணி நேரமும் மரியாளில் இந்த தேவாலயம் திறந்தே இருக்கிறது. ஒரு நொடி கூட கதவுகள் அன்னையையும் பிள்ளைகளையும் பிரிப்பதே இல்லை. இந்த வரலாறு, இந்த திருச்சுரூபமும் இந்த தேவாலயமும் உருவாகியது. ஆனால்
இங்கே சென்றவர்கள் பக்தியின் நிமித்தமாக அவர்களுக்கு கிடைத்த நன்மைகள் பற்றிய ஆயிரம் வரலாறுகள் இந்த தேவாலயத்திற்கும் இந்த திருச்சுருவத்துக்கு பின்பும் இருக்கிறது. அன்பு உறவுகளே, மற்றும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இந்த வரலாறினை நான் வரைந்து வாசிப்பதற்கு தகவல்களை தந்துதவிய திருமதி ரதினி கோபாலசிங்கம் அவர்களுக்கு நன்றியையும் அன்னை மரியாளின் ஆசையும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பில் ஜஸ்டின் தம்பிராஜா.